வணக்கம். மீட்டெக் பயிற்சிகள் தரம் 6 4 2025. உறவை பேணுவோம் என்பதன் கருத்து யாது? நமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் பேசுவோம், உறவு முறை கூறி அழைப்போம். அப்போது உறவு வலுவடைவதுடன் உறவு பேணப்படுகிறது. தமிழர் பண்பாடுகளுள் ஒன்று எது? சுற்றம் சூழ வாழ்தல், உறவுகளை தாங்கி பிடித்தல். உறவுகள் பேணப்படும் சந்தர்ப்பங்கள் யாவை? பொது நிகழ்வுகளிலும் கோயிலிலும் ஒருவரை ஒருவர் சந்தித்து உறவுகளை பேணிக் கொள்ளுகின்றனர். உறவு முறைகள் யாவை? தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணா அக்கா, தம்பி தங்கை, அப்பப்பா அப்பம்மா, அம்மப்பா அம்மம்மா, பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, மாமா மாமி, மச்சான் மச்சாள், பேரன் பேத்தி, பூட்டன் பூட்டி என பலவாம். ஒருவன் செல்வத்தை பெற்றதன் பயன் என்ன? சுற்றத்தாருடன் சூழ தழுவி வாழ்தல் ஆகும். பழமொழி: குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சொல்லிய உறுப்புக்கள் இவை: எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை. பின்வரும் வசனங்களுக்கு சொல்லிய உறுப்புக்களை கூறுக. தாமரை காலையில் மலர்ந்தது. தாமரை எழுவாய், காலையில் செயப்படு பொருள், மலர்ந்தது பயனிலை. எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது? ஒரு வாக்கியத்தில். யார், எது, எவை என்ற வினாக்களை கேட்கும்போது எழுவாயை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லியத்தின் இறுதியில் வருவது எது? பயனிலை. எழுவாயின் செயலுக்கு உட்படுத்தப்படுவது எது? செயப்படு பொருள். செயப்படு பொருள் எப்படி கண்டுபிடிக்கப்படும்? பயனிலையிலிருந்து யாரை, எதை, எவற்றை என்ற வினாச்சொற்களை கேட்கும் இடத்து செயப்படு பொருள் கண்டுபிடிக்கப்படும். பின்வரும் விடுகதையை கண்டுபிடிக்க. நின்ற நிலையில் நிற்பேன் நான், 5 முகங்கள் எனக்கு அழகாக உள்ளன, நல்லொளி தருவேன், நான் யார்? நட்சத்திரம். பூவின் பருவங்கள் யாவை? அரும்பு, போது, மலர், பீ, செம்மல். அரும்பு தோற்ற நிலை, போது விரியத் தொடங்கும் நிலை, மலர் மலர்ந்த நிலை, பீ வீழும் நிலை, செம்மல் வாடிய நிலை. அம்மம்மாவின் அம்மா யார்? பூட்டி. பொதுவாக விழாக்கள் நடைபெறும் மாதம் யாது? ஆவணி மாதம். சொல்லியத்தின் கருத்து தோன்றுமிடம் எது? எழுவாய். சொல்லியத்தின் கருத்தை முடிக்கும் சொல்லெது? பயனிலை. பயனிலை பொதுவாக சொல்லியத்தில் எந்த இடத்தில் வரும்? இறுதியில் வரும். நற்பண்புகள் வளர வழிவகுப்பவை எவை? விழாக்கள். தமிழரது விழாக்கள் 2 கூறுக. தைப்பொங்கல், வருடப்பிறப்பு. விழாக்களினூடாக வெளிப்படுவது என்ன? அன்பு, புரிந்துணர்வு, பண்பாட்டு விழுமியங்கள். விழாக்களினூடாக எதை வளர்த்து கொள்ளலாம்? கூட்டாக இயங்கும் தன்மை, ஒற்றுமை. எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. இன்னென்ன, வான, டூனா, வண்டு. எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி சொல்லாக்குக. சேனா, இல்லென்ன, யானா. செயல். இச்சேனலில் பார்வைகள் போதியளவு வந்தபோதும் சப்ஸ்கிரைப் கிடைக்கவில்லை. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.